ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தலைக்கறி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். தலைக்கறியை கழுவுங்க, நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றுங்க. ஒரு கொதிக்க வச்சு ஒரு சட்டியில் வச்சு ஒரு கொதிக்க வச்சு தண்ணி வடிகட்டுருங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அதில் போட்டுருங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, மிளகாத்தூள் போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுங்க. தேங்காய் பத்தை, மிளகு, சீரகம், அப்புறமா அது என்னது தேங்காய் கசகசக்காய், முந்திரி பருப்பு, உடச்சிக்கடல கொஞ்சம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சட்டியை வைங்க. பட்டை லவங்கம் போட்டு தாளிங்க. தாளித்து அதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டிங்கன்னா இந்த அரைச்சதை தூக்கி அதில் கொட்டுங்க. கொட்டி நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க, கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் போட்டுங்க வாசனைக்கு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு ரெடி ஆகிடும். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு குழம்பு இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை அழுத்திங்க. தலைக்கறி குழம்பு நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ஹெல்தி. நாங்கள் செஞ்சு சாப்பிட்றோம். நாங்கள் சின்னதுலேருந்து சாப்பிட்டதில்லை, இப்போ சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம உடம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ சாப்பிட பழகிக்கணும். இப்போவும் அகட்டிக்கின்னு சாப்பிடுவோம், இருந்தாலும் நாங்கள் பழகிக்கணும். இப்போ அது உடம்புக்கு அதுதான் நல்லதுன்னு தெரியிறப்ப அது சாப்பிட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸ்டீபன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.